தனுஷ் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சோம்னா நாங்கள் அந்த ஆட்சி குறை சொல்லலை, இந்த ஆட்சி குறை சொல்லலை, இப்போ நடக்கிற ஆட்சி நான் குறை சொல்கிறோம் அப்படின்னா குறை சொல்ல யாருக்கு வரதில்லை, வெறுப்பு அரசியல் செய்ய நான் வரதில்லை. சரிங்களா? யாரும் அவதூறாக பேசவோ வலுக்கராக பேசவோ அந்த மாதிரி வார்த்தைகளை இந்த தனுஷ் ரசிகமன்ற கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் யாரும் அதை தொடர மாட்டாங்க. நீங்கள் ஒரு அளவு தான் இருக்குது. அதாவது தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பித்து தெரிஞ்சோடனே நீங்கள் தெரியும் ஏஐயில் எந்த மாதிரி வீடியோ போட்டு எடிட் பண்ணி போடுவீங்க, எந்த மாதிரி இந்த ட்ரோல் மெட்டீரியல் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, இது எல்லா அரசியல் கட்சிக்கும் நடக்குது. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு லைன் இருக்குது. அந்த லைனை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தனுஷ் கட்சி சார்பாகவும் தனுஷ் ரசிகமன்றத்தின் சார்பாக கண்டிப்பாக உங்கள் வழக்கு செய்யப்படும். அதை நான் கேட்குறேன். அதே மாதிரி தனுஷ் நட்பு சார்ந்தவர்கள் யாரும் தவறான பதிவுகளோ ஆபாசமான பதிவுகளோ நான் எப்பவும் போட மாட்டேன் என்பது நான் உறுதியாக இருக்கேன். அதனால தான் தனுஷ் சொல்லியிருக்காரு, இந்த ஆபாசம் பேசுறது, வல்கரா பேசுறது, தன்னை எதிர்த்து பேசுறது வந்து ஆபாசமாக கமெண்ட் திட்டுறது அந்த பழக்கமே இருக்காது. நீங்கள் தனுஷ் புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆபாசமாக திட்டு நினைச்சா கூட அவங்களுக்கு தனுஷ் ரசிகமன்ற சார்பாக கண்டிப்பாக புகார் செய்யப்படும். அதில் மாட்டு கருத்து முடியாத. எல்லாத்துக்கும் ஒரு லைன் இருக்குது, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு பார்டர் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அதே மீறி போனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். சரி, நீங்கள் அரசியல் கட்சியில் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டு இந்த 50 ஆண்டுகள் திராவிட கட்சிகளும் சரி, இப்போ வரைக்கும் தமிழக அரசு கட்சியும் சரி, நாங்கள் எந்த கட்சியும் விமர்சிக்க போகிறது கிடையாது. மக்கள் பணி செஞ்சுக்கிட்டே இருப்போம். மக்கள் எங்களை விரும்பினாவோ எங்களை ஆதரிச்சாவோ நாங்கள் வந்து அரசியல் போட்டிட்டு வெளில போகிறோம். மக்கள் வந்து விரும்பல அப்படிங்கிற நாங்கள் அரசியல் தொட்டு தான் போகிறோம். இதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது. இதில் வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் அந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் பேச போகிறது கிடையாது. மக்கள் பணி செய்வோம். மக்களுக்கு பிரச்சனை தொடர்ந்து வந்தால் அதை நாங்கள் வந்து இந்த 10 ஆண்டு காலமும் நாங்கள் நினச்ச மக்கள் பணி மட்டும் தான் செய்ய போகிறோம். எந்த அரசியல் கட்சியும் நாங்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்ய போகிறதில்ல, விமர்சிக்க போகிறதும் கிடையாது. அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.